கேப்டன் அவர்கள் மறைந்து இன்னையோட 1 வாரத்துக்கு மேலே நம்ம தாண்டிட்டோம். ஆனா, இன்னுமே கேப்டன பத்தியான விஷயங்கள் சோசியல் மீடியால தொடர்ந்து பரவிட்டே இருக்கு. குறிப்பா யார் அவரோட இறுதி அஞ்சலிக்கு வந்தாங்க, வரல, யார் அழுதாங்க, இப்படி போனாங்க, இந்த மாரி விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்கலாம் கேப்டன் சொன்ன ஒரு விஷயத்த தான் சொல்றேன். ஒரு நிருபர் கேப்டன் கிட்ட கேட்டிருப்பாங்க. உங்கள பத்தி யாருனா தப்பா பேசினா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டது. அத பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா பேசினா பேசிட்டு போகட்டும். அதனால எனக்கு என்ன உட்கார்ந்து நான் அத பத்தி யோசிச்சுட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா, நான் எத நோக்கி வந்தேனோ அந்த இலக்க நோக்கி நான் விலகிடுவேன். என்னுடைய நோக்கம் எல்லாமே என் வாழ்க்கையில வெற்றி அடையணுன்றது தான். அந்த பாதையில நான் போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தா என்னோட நேரம் தான் வேஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாரு. அதே தான் கேப்டனோட ரசிகர்களான உங்களுக்கும் நான் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் கேப்டன் வழியில போணும். அதாவது நம்மளால முடிஞ்சு நல்லா கஷ்டப்படணும், உழைக்கணும். நம்ம கிட்ட இருக்க காசை கொஞ்சமாச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும். அதுதான் கேப்டனுக்கு நாம செலுத்துற இறுதி அஞ்சலியா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு சோசியல் மீடியால இந்த மாதிரி தவறான விஷயங்களை பரப்புறதை விட்டுட்டு நம்ம கேப்டன் ரசிகரா இருந்து 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க.